ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு தியானத்துக்கு சொல்லி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 3 to 10 வசனங்கள் முடிய. யாராவது ஒரு ஆள் நல்ல நிறுத்தி சத்தமா படிங்க பாப்போம். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். கள்ளனாயிலும் நான் நீ பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனே ஆகிலும் நான் நீ பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா, கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா, உம்மோடு வருடங்களால் உணவுண்ட யூதாசை போல், உம்மோடு வருடங்களால் உணவுண்ட யூதாசை போல், கரையற்ற தந்தை உம்மை வஞ்சித்தேனே சோனாதா, கரையற்ற தந்தை உம்மை வஞ்சித்தேனே சோனாதா, தந்தையை விட்ட பின்னோம் தவிடுதான் ஆகாரமோ, தந்தையை விட்ட பின்னோம் தவிடுதான் ஆகாரமோ, மனங்கசந்து நொந்து கண்ணீரை துடைத்திடுமே. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, சகையோ எனப்பட்ட மனிதன் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று வகதேடினான். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வகதேடின சகையு ஒரு உயரமாய் ஏறி ஆண்டவர் அவனை பார்த்து, சகையுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனீர். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்று சொன்னீர். அப்பா, இந்த கால வேளையில் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய ஸ்தோத்திரம், அவர் எப்படிப்பட்டவர் என்ற வெளிப்பாடை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு நாங்கள் கூட்டம் முடிந்து கடந்து போகும் பொழுது இயேசுவை, ஆவியான தேவனை நாங்கள் அழைத்து கொண்டு எங்களுடைய குடும்பத்துக்குள் வீட்டுக்குள் பிரவேசிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, சகையனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை சந்தித்தது போல் என் அன்பு மக்களாகிய இவர்கள் எல்லாரும் ஒரு நல்ல மாற்றத்தை சந்தித்து குடும்பத்தில் சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டவரே சகல நன்மைகளும் நிறைவாய் உண்டாகி
சமாதானத்தோடு வாழ கிருபை செய்தருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வேத பகுதி எல்லாரும் எடுத்துக்கிடுங்க, எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. இதில் ஒரு நல்ல அம்சங்கள், நல்ல சரத்துகள், வெளிப்பாடுகள் இருக்கிறது. அதை ஆவியான நமக்கு தெளிவுபடுத்தி தருவாராக. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். சகேயு எனப்பட்டவன் இயேசு எப்படிப்பட்டவர்? சகேயுனுடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அவன் பெரிய செல்வந்தன், நல்ல செல்வ செருக்குடையவன், ஸ்தோத்திரம், அதிகாரத்துக்குடையவன். வா என்று சொன்னால் வருவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். நிறைய அடியாட்கள் எல்லாம் வைத்து பல காரியங்களை செய்து கொண்டிருந்தவன், சில சொத்துக்களை அநியாயமாக சேர்த்தவன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வந்தன் சகேயு. அவன் ஆண்டவரை பற்றி கேள்விப்படுகிறான். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பெரிய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்த தேவன், அவர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறவர், பாவிக்கு மனம் இறங்கி அவர்களை பாவ மன்னிப்பை கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் என்றெல்லாம் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி இவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அதனால இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி அவன் பார்க்கறதுக்காக என்ன செய்கிறான்? ஒரு உயர்வான காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்றான். ஸ்தோத்திரம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகதேடன் அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வெளிப்பாடு நமக்கு வேண்டும். அந்த வெளிப்பாடு நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் நம்முடைய சுயத்தினால எந்த பாவத்தை நம்ம செய்ய முடியாது. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். அவர் நமக்காக மாம்சீகத்தில் வெளிப்பட்டு இயேசு என்று சொல்லி இறங்கி வந்தார். தெய்வீகத்திலும் மாம்சீகத்திலும் அவர் அற்புதங்களை செய்தார், நன்மைகளை செய்து கொண்டிருந்தார், சுற்றி திரிந்தார். ஆனால் மரண பரியந்தவரை தன்னை தாழ்த்தி மரணத்தின் ஊடாக சென்று சாசின் தலையை நசுக்கி வெற்றி சிறந்து அவர் மகிமையிலே உன்னதத்திலே உயர்ந்த தேவனாய் இருக்கிறார். நம்மத்தில் அவர் ஆவியான தேவனாய் ஜீவனுள்ள கடவுளாக நம்மத்தில் அவர் பிரசன்னராக இருந்து அவருடைய ஆவியை நமக்குள்ள வைத்திருக்கிறதுனால நாம் அவருடைய ஸ்தோத்திரம் வெளிப்பாடை புரிந்தவர்களாக நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அனுதின ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, அனுதின மற்ற ஜீவியங்களிலும் சரி, தவறுதல் செய்கிறதுக்கு நிச்சயம் இடம் கொடுக்காது. ஏன்னா கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுது தவறு நமக்குள்ள நம்முடைய கண்களுக்கு முன்னால் தென்பட்டாலும் கூட அந்த தவறை செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். ஆவியானவர் சொல்லுவார், இது தவறு, நீ செய்யாத, இதை தொடாத அப்படின்னு சொல்லுவார். இந்த மாம்சம் சொல்லும் பரவாயில்லைன்னு. ஆனா ஆவியானவர் மனசாட்சியில இருந்து ஆவியானவர் சொல்லுவார், இது உனக்கு தப்பு, செய்யாத, கடந்து போ அப்படின்னு சொல்லி கண்டித்து உணர்த்துவர் தான் பரிசுத்த ஆவியான தேவன். அப்ப அந்த கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தரை குறித்த வெளிப்பாடு, ஆண்டவராய் இயேசுவை குறித்த வெளிப்பாடு நமக்குள்ள கண்டிப்பாக தேவை. அதாவது சகேயு இயேசு எப்படிப்பட்டவர் என்று வகை தேடி அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறான். ஒரு உயர்வை சந்தித்து அதுல உயர்வாக இருந்து பார்க்கிறான். அப்ப ஆண்டவர் அவரும் பார்க்கிறார். அப்ப என்ன அவன் பார்க்கணும்னு சொல்லி ஒரு மனிதன் தேடுறான். என்ன பார்க்கணும்னு சொல்லி ஒரு மரத்துக்கு மேலே ஏறி இருக்கிறான். சோத்திரம். 5வது வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே நீ சீக்கிரமா இறங்கி வா. ஏற்கனவே இந்த பேரை ஆண்டவர்கிட்ட எழுதி கொடுத்தாங்களோ? கிடையாது. தாயின் கருவில் தோன்றின அன்றே முதல் என் கண் கண்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரை குறித்த நம்முடைய பயோடாட்டா அத்தனையும் என் ஆண்டவராய் இயேசுவுக்கு தெரியும்.
பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். நம்முடைய பேர், நம்முடைய தலையில் இருக்கிற முடிகள், நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அதனால ஆவியான தேவன் நம்மை குறித்து புரிந்து வைத்திருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஆண்டவருக்கு தெரியாது நம்ம சின்ன பாவத்தை செய்யலாம், துணிகரமான பாவங்களை செய்யக்கூடாது. தெரிஞ்சு அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து பாவம் செய்யாதீங்க. அது உங்களுக்கு மன்னிக்கப்படாது. அது ஒரு பெரிய குற்றமாகும். அது பாவம். ஸ்தோத்திரம். ஏன்னா மன்னிக்கப்படாதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். தெரிஞ்சு செய்யக்கூடாது. தெரியாம ஏதோ நடந்து போச்சு, அவ்வளவுதான். அதனால அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஆவியான அபிஷேகம், ஆவியானுடைய பிரசன்ஸ் என்ன செய்யும்? தவறுதல் வரும் பொழுது சுட்டி காட்டுவார். இது தவறு செய்யாத. அதை மீறி நம்முடைய சுய முயற்சியினால, மாமிசிக எண்ணத்தினால தவறு செய்யும் பொழுது அது தேவ சமூகத்தில் குற்றமாகும். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். அவனுக்குள்ள ஒரே ஒரு ரொம்ப சந்தோஷம், பெரிய சந்தோஷம். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போறான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரிய ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. ஆவிக்குரிய சபை, ஆவியான நடத்துற போஷிக்கிற ஒரு சபை. ஆராதிச்சுட்டு போறோம். எத்தனை பேர் முழு மனசோட, ஆண்டவரே நான் ஆவியோடு உண்மையோடு ஆராய்ச்சிட்டேன், இன்னைக்கு என் கூட என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் கூட வாங்க, நான் தனியா போக வேண்டாம், நான் ஆராதித்த தெய்வம் என்னோடு கூட ஆவியான தேவனாய் என் கூட வாங்க. வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்கு, அடிக்கடி பிரச்சனை நடக்கு, சரீரத்தில் சந்தோஷம் இல்லை, ரிலாக்ஸ் இல்லை. அது வீட்டுக்குள்ள போனாலே சண்டை வருது, வருமானம் எங்க போகுதுன்னு தெரியாது, தரித்திரம் உண்டாகுது, என்ன லெவலுக்கு இருக்குன்னு தெரியல, வீட்டினுடைய சூழ்நிலை சரியில்லை, தயவு செய்து என் கூட வாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் இயேசுவை அழைத்து கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறீங்க? அன்பு தேவ பிள்ளையே, சகேயு அவன் பெரிய செல்வந்தன், பல வழிகளில் சம்பாதிச்சிருப்பான், பாவம் செய்திருப்பான், நிறைய கட்ட பஞ்சாயத்து பேசியிருப்பான், குறுக்கு வழியில சம்பாதிச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரணும்ப்பா, நான் வீட்டில் தங்க போறேன் அப்படின்னு. அவன் ஒன்று சந்தோஷமா அவன் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அழைச்சு கொண்டு போறான். என் அன்பு தேவ பிள்ளையே, நாம இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு நீங்க போற சமயத்தில் ஆண்டவருடைய கையை பிடிச்சு, அப்பா என் கூட வாங்க, என் வீட்டில் இத்தனை நாளா எனக்கு சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ள போனா புருஷன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள சண்டை, நிம்மதி இல்லை, பலவீனமா இருக்கு, வெளியே வந்தாதான் ரிலாக்ஸா இருக்கு, வீட்டுக்குள்ள அமைதல் இல்லை, நித்திரைக்கு போனா அயர்ந்த நித்திரை இல்லை, கெட்ட சொப்பனம், தூங்க முடியல, பயமா இருக்கு, வருமானம் இல்லை, ஒரே கொலாப்ஸா இருக்கு. எனக்கு ஒரு அமைதல் வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற, என் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், போராட்டங்கள், வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் என்னை விட்டு அகன்று போய் எனக்கு ஒரு மீட்பை தாருங்க, ரட்சிப்பை தாருங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கூட்டிட்டு போறீங்க? எல்லாரும் கூட்டிட்டு போனோம். ஆண்டவரே, ஆவியான தேவன் நம்ம கூட தான் இருக்காரு, அவரை விட்டு போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் தனியா போக மாட்டேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்களும் வாங்க. அழைச்சிட்டு போய் பாருங்க, உங்க குடும்பத்தில் நிசப்தமான ஒரு சூழல் உண்டாகும். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, எந்த ப்ராப்ளம் இருக்காது. எப்பொழுதும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். தாவீது சொல்றான், என் கர்த்தர் என் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன அசைக்கப்படுவதில்லை? எதிரிட்டு வருகிற சவால்கள், சோதனை, போராட்டம் எல்லாவற்றையும் குறித்து
நான் அசைக்கப்படுவதில்லை. என் கர்த்தர் என் பக்கத்திலே, எனது வலது பக்கத்திலே அவர் பிரசன்னராய் இருக்கிறார், அவர் வீட்டில் இருக்கிறார். நான் ஏன் அசைக்கப்படணும்? நான் ஏன் பயப்படணும்? கர்த்தர் என் கூட இருக்கார். ஏன் அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு இல்லை? ஏன் அந்த நம்பிக்கை இல்லை? கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். தைரியமா சொல்லுங்க, தைரியமா செயல்படுங்க. ஆண்டவர் நம்ம கூட பக்கத்தில் வச்சுட்டு செயல்படுங்க. விசுவாசத்தோட ஆண்டவர் பெரிய காரணம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது வசனம், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அப்போ ஒருத்தன் கெட்டு போனவன், கெட்ட பேர் வாங்கினவன், அநியாயமா இருந்தவன், ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? நேத்தைக்கு வேற கொடிய பாவத்தை எல்லாம் செய்தான், அநியாயமாக சம்பாதிச்சான், இவன் ஒரு பாவி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு பல சோதனைகள் கடந்து வரும். அதே போலதான் ஆண்டவர் சகையுடைய வீட்டுக்கு போனதும் இவன் பாவியாகிய இவனுடைய வீட்டில் தங்கும்படி போறாரு. ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. ஸ்தோத்திரம். 8வது வசனம், சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது, மனசுல ஒரு மாற்றம். என் அன்பு தேவ பிள்ளையே, அநியாயமா சம்பாதிச்சான், நிறைய இருக்கு, சொத்து பணம் இருக்கு, செல்வந்தன் பெரியவன், அவனுக்கு நிம்மதி இல்லை, வீட்டுக்கு போனா சமாதானம் இல்லை, அநியாயமா இருக்கிறேன், சம்பாதிச்சிட்டேன், நிறைய இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் கிட்ட இவன் சொல்றான், பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், என்ன கூட எனக்கு நிம்மதி வரட்டும், ரட்சிப்பு வரட்டும். அடுத்து என்ன சொல்றான்? நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்தாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில இயேசு நிரந்தரமா இருப்பார் என்றால், உங்களுடைய வீட்டுக்குள்ள கடந்து வந்து ஒவ்வொரு ரூமிலையும் அவர் பிரவேசிக்கிறார் என்று சொன்னா, சோதரம், உங்களுடைய வீடு ஒரு நிசப்தமான, ஒரு ஆசீர்வாதமான, சந்தோஷம் நிறைந்த, ஒரு ரட்சிப்பின் மகிமை நிறைந்த ஒரு வீடாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை உள்ளடக்கி 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் உள்ளுக்கு அழகான சரத்துக்களோட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளடக்கி வைத்திருக்கிறார். அதில் முதலாவது, சகையோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். 2வது, அவன் தாழ்மையோடு இறங்கி வந்து ஆண்டவரை கூட்டிட்டு போறான். 3வது, அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாயிற்று. என்னன்னு தெரியுமா? அவனுக்குள்ளதுல பாதி நான் கொடுத்துட்றேன், அவனுக்கு சமாதானம் வருது. 4வது, ஆண்டவர் சொன்ன ரட்சிப்பு. இந்த 4 சரத்துக்களும் அந்த வசனங்களுக்கு உள்ளடக்கி பரிசுத்த ஆவியான நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த 4 காரியத்தை நம்ம சுருக்கமா பார்த்து நம்ம அதன்படி செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது, சகையு கீழ்ப்படிந்தான். அதாவது கீழ்ப்படிதலை பற்றி ஆதியாகம புஸ்தகத்தை திருப்பங்க பார்ப்போம். 26வது அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆபிரகாம் என் சொல்லுக்கு, கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமனங்களையும் என்னுடைய பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால்
அவன் சந்ததி பூமியில் பலுகி பெருகி இருந்தது. அவன் வானத்தின் நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமோ, மணலை எண்ணக்கூடுமோ, தூசியை எண்ணக்கூடுமோ, அவ்வளவு பெரிதாக தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியால், அவனுடைய ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கை கொண்டபடியால், ஆண்டவருடைய கட்டளைகளை கேட்டு அதன்படி ஜீவித்தபடியால் தேவன் ஆபிரகாமை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து அவனை செல்ல சீமானாய் கர்த்தர் மாற்றினார். என் அன்பு தேவ பிள்ளையே, விசுவாசியே, நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறதாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய போதனைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் யார் ஒருவர் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய சம்பத்துக்களை ஆண்டவர் உயர்த்தி மேன்மையாய் வைப்பார். நம்ம கீழ்ப்படியலன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆபிரகாம் ஆண்டவருக்கு முதலாவது அவன் பயந்தான், இரண்டாவது அவன் கீழ்ப்படிந்தான், மூன்றாவது வசனத்துக்கெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான், நான்காவது எல்லாவற்றை குறித்தும் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி ஒரு செல்வச்சீமானாய் வைத்தார். நமக்கெல்லாம் விசுவாச தகப்பனாய் காணப்படுகிறார்கள். மார்க்கு 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். 41வது வசனம். 38வது வசனத்தை படியம்மா. போதும் போதும். கப்பல்ல போறாங்க. ஆண்டவர் பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அவர் தூங்காம தான் இருக்கார். நம்ம விழிப்பா பாதுகாத்துட்டு இருக்கார். ஆனா இந்த பகுதியில் அவர் கற்பலின் பின்னணியத்தில் கீழே போய் அழகா நித்திரை பண்ணிட்டு இருக்கார். அதான் பைபிள். இந்த சீசர்கள் கடந்து போறாங்க. கடந்து போற சமயத்தில் நடுக்கடல், பயங்கர காற்று, சூறாவளி, பயங்கரமான காற்று வீசுது, அலை அடிக்குது. இந்த சீசர்களுக்கு பயம் உண்டாயிற்று. மரண பயம் அவங்களை சூழ்ந்து கொண்டது. அப்போ கர்த்தர் பின்னணியிலே ஆண்டவராய் இயேசு அமர்ந்திருக்கிறார், அவர் படுத்திருக்கிறார் என்று அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை. ஏன்னா காற்றும் கடலும் அதிகமா இருக்கிறபடியால் மரண பயம் அவங்களுக்குள்ள சூழ்ந்தது. மரண பயம். என் அன்பு தேவ பிள்ளையே, சோதனைகள் வரும் பொழுது சோதனை குறித்து தான் நமக்கு வெளிப்பாடு கிடைக்கும். சோதனை குறித்து தான் நம்ம வெளிப்பாடோடு கூட காணப்படும். ஏன்னா சோதனை வரப்போகுது, சோதனை நம்ம விழுங்க போகுது, சோதனைக்கு உள்ளாக அது இன்சைட் பண்ணி அந்த சோதனை நம்ம மேற்கொள்ள போகுது. நம்ம அதிலிருந்து தப்பி பிழைக்க முடியாது என்று சொல்ற அந்த தீர்மானத்துக்குள்ள போயிடுறாங்க விசுவாசிகள். ஆண்டவர் அப்படி சொல்லல உங்களை, நான் உன் கூட தான்ப்பா இருக்கேன். உன் சோதனைக்குள்ள போய் சோதனை மேற்கொண்டு ஜெயிக்கிற அளவுக்கு ஒன்ன விட்டு கொடுக்க மாட்டேன். மரணத்துக்கு நேரம் ஒன்ன விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கர்த்தர், நான் இருக்கேன். அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னும் யாமியான தேவனாய் நம்மோடு கூட இருக்கார் கர்த்தர். நமக்கு அந்த வெளிப்பாடு, கர்த்தர் என் கூட இருக்கிறார். சோதனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், வியாதி துன்பங்கள் நம்மை மேற்கொள்ள வந்தாலும் அது ஒன்று நம்மை சேதப்படுத்துவதில்லை. அவைகள் நம்மை மேற்கொண்டு அவைகளை ஜெயிக்க விடாமல் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்து நம்மை தப்பிவித்து அந்த இடத்துல தூக்கி நிறுத்துவார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும்.
கர்த்தரை குறித்த வெளிப்பாடு. அவர் கூட இருக்கார். அவங்க அதை நினைக்கல. காற்றும் கடல் அடிக்குது, மரண பயம், மரணத்தை குறித்த வெளிப்பாடு தான் அவங்களுக்கு உள்ளத்துல சாசு கொண்டு துளிச்சுட்டான். குரல் கொடுத்துட்டாங்க. எப்படி? ஐயரே, போதகரே, இயேசுவே, நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் மடிந்து போவது உமக்கு பிரியமா என்று கூச்சலும் குழப்பமும் போட்டாங்க. உடனே ஆண்டவர் மெல்ல வந்து காற்றையும் கடவுளையும் அதட்டி, இறையாது அமைதலாயிரு. காற்றும் கடலும் இயற்கை தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு ஸ்டாப், அசையாம இருக்கு. போட்டு போயிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படியுத, இது என்ன ரகசியம்? என் அன்பு தேவ பிள்ளை, இவங்களுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம், மரித்தவனை உயிரோடு எழுப்புறாரு, அற்புதங்களை செய்கிறாரு, குஷ்டரோகியை சுகம் கொடுத்தார், எவ்வளோ அற்புதங்களை செய்தார். அதெல்லாம் பார்த்துட்டாவது விசுவாசத்தில் நம்ம கப்பல்ல, நம்ம போட்டில், நம்ம குடும்பத்தில் இயேசு இருக்கிறார் என்று அந்த தாட் இல்லாம போச்சே. நிறைய விசுவாசிகள் அப்படிதான் சத்தியத்தை கேட்பாங்க, வெளியே போய் படிக்கட்டு கீழே இறங்கி போற சமயத்தில் என்ன சத்தியம் பேசுறாங்க, தலையை சொல்லி சொல்லுவாங்க, ஞாபகம் இல்லை. சகையான என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இல்லை. சகோதரி மறுப்பு கேட்டா சொல்றாங்க, ஞாபகம் இல்லை, நான் மறந்துட்டேன். இதான் நடக்கும். இதே மாதிரி தான் சீசர்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் செய்த அற்புதத்தை எல்லாம் பார்த்தாங்க, பார்த்துட்டு மறந்துட்டாங்க. இயேசு பின்னணியத்தில் இருக்காருன்னு சொல்லி மறந்துட்டாங்க. கூட தான் போறாரு கடவுள், அவருக்கு மிஞ்சி வந்துருமா? என் அன்பு தேவ பிள்ளையே, அழைத்தவர் உண்மை உள்ளவர், முன் குறித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்திட்டு இருக்கிறார். அவர் ஆவியான தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆபத்து வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது அதுல நம்மை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவர். அதுல உள்ளுக்கு விட்டுற மாட்டார். அப்படி சோதனை உள்ளுக்குள்ள போனா கூட அடுத்த செகண்ட் நம்ம கூடவே கர்த்தர் கூட இருப்பார். சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற புருஷர்கள் அக்னியில போட்டாங்க. அடுத்த செகண்ட் மின்னல் வேகத்தில் கர்த்தர் கூட இருக்கார். 4வது நபராக தொட முடியுமா அக்னி? தானியேலை சிங்கத்தின் கவியில போட்டாங்க. அடுத்த செகண்ட் கர்த்தர் கூட இருந்தார். ஸ்தோத்திரம். சிங்கத்தின் வாயை கட்டினாரா இல்லையா? ஸ்தோத்திரம். அது நான் என்ன நினைக்கிறேன்னா, இடைவிடாமல் ஆராதித்த தானியேல் சிங்கத்தின் கவிக்குள்ள போனதும், சிங்கத்துக்கு மற்ற சிங்கங்களும் ஒன்னோட ஒன்று அவங்க நண்பர்கள் ஆகிடுவாங்க. சில நேரங்களில் சாப்பாட்டுக்காக அங்கொட்டிஞ்சவன் பிடிக்கும். ஸ்தோத்திரம். ஒன்றில் தானியேல் சிங்கத்தை மாதிரியாக இருக்கலாம், இல்லைன்னா சிங்கத்தோட கர்த்தர் உள்ளுக்கு போய் சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி படு, என் பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு இருப்பான், படுனி சோதனை படு, போராட்டமே படு, படுத்துக்கோ, என் பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். அவன் கெவிக்குள்ள அவர் அழகாக ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அதான் நடந்திருக்கு. அன்பான தேவன், நான் எது சொல்றேன், சோதனைக்குள்ள போனாதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி அந்த வெளிப்பாடை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிஞ்சுப்பாங்க. ஆண்டவர் விட்டுற மாட்டார், பயப்படாதீங்க. சும்மா உங்களை அனாவசியமா எந்த தீமைக்கும் கர்த்தர் உங்களை அலோவ் பண்ணவே மாட்டார். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஸ்தோத்திரம். மார்க்கு ரெண்டாவது காரியம், 2 நாளாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். பிரைஸ் தி லார்ட். போதாமா?
அப்போ இந்த பகுதியில் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கீழ்ப்படுதலை சொன்னேன், ரெண்டாவது தாழ்மை. தாழ்மையில் 2 நாளாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வருஷம் எல்லாரும் தெரிந்த பகுதி. அதாவது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னு சொன்னா அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட இயேசு என்ற நாமத்தை வைத்திருக்கிற அவருடைய பிள்ளைகள். ஏன் தாழ்த்தனன்னு சொல்லி கேட்கிறாருன்னு தெரியுமா? என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. என்ன மீனிங்? என்ன தாழ்த்தணும்? கவனிங்க, நமக்குள்ள ஆவிக்குரிய பெருமை, ஆவிக்குரிய டிகிரிட்டி ஜெபத்தினால இங்க தொடங்கி அங்க போய் முடிப்பாங்க, அங்க தொடங்கி இங்க கொண்டு போய் முடிப்பாங்க, காடு மேடு ஏறி போவாங்க. ஸ்தோத்திரம். நாங்க என்ன சொல்றோம்? பாயிண்ட்ஸ் என்ன பாயிண்ட்ஸுக்கு ஜெபம் பண்ணு, இதென்னா இதுக்கு ஜெபம் பண்ணு, இந்த காரியம்னா இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணு. இதை போய் வளைச்சு சுத்தி வளைச்சு அங்க போய் காடு மேடு ஏறி இறங்கி. ஏன்னா மற்ற கேட்கறவங்க கேட்டுட்டே இருக்காங்க, ஓஹோ இவங்க ஜப வீராங்கனை, ஜப வீரர், இவங்க பெரியவங்க, இவங்களுக்குள்ள நிறைய கிருபை இருக்கு, வல்லமை இருக்கு. இது என்னன்னு தெரியுமா? ஜப பெருமை, ஆவிக்குரிய பெருமை. இந்த ஆவிக்குரிய பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அவங்க எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, எந்த இடத்துல கால் வச்சாலும் சரி, அந்த குடும்பம் நாசம். அவங்க ஏறெடுத்து சொல்ற அத்தனை ஜெபங்களும் ஒண்ணு கூட கேட்காது, 1% கூட கேட்காது. ஆவிக்குரிய பெருமை. நான் தான், நீங்க எல்லாம் ஜூனியர், நீங்க எல்லாம் இப்பதான் வந்தீங்க, உங்க ஜெபம் நான் சீனியர், நான் என் ஜெபங்கள்லாம் பயங்கரம் கேட்க. அங்க சுத்தி இங்க சுத்தி, அங்க வளைச்சு இங்க வளைச்சு, ஒரு பெரிய வளைச்சு ஆமைன்னு சொல்லம்போ கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கிட்ட போகும். சொல்றது என்ன? சொன்னதுக்கு ஜெபம் பண்ணியா? சொன்ன காரியத்துக்கு அந்த பாயிண்ட்ஸ்ல நில்லு. அப்ப அந்த நடத்துறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க? ஓஹோ ஆவிக்குரிய பெருமை. இந்த ஆவிக்குரிய பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட, தேவனுடைய இயேசு என்ற நாமத்தை தரித்திருக்கிற என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணுமா? அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் தாழ்த்தாம இருந்த பூமியில தேசத்துல சேமம் அமைதல் வரவே வராது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தாழ்த்து, உனக்கு இந்த டிகிரி வேண்டாம், உனக்கு இந்த ஆவிக்குரிய பெருமை வேண்டாம், நான் தான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி உன் பெருமை, அந்த பெருமையெல்லாம் போச்சு, அந்த பெருமையோட இருக்காது. ஸ்தோத்திரம். பெருமை உள்ளவங்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை, கிருபை. ஸ்தோத்திரம். சில வேளை ஐயா எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, ஜெபம் பண்ணுங்க, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஸ்தோத்திரம். மார்பில் அடிச்சுட்டு பாவியாகி என்மேல் கிருபையாகிரும். நான் இன்னைக்கு கூட காலையில் ஜெபம் பண்ணிட்டு வரம்ப கடைசியில் ஜெபத்தை முடிக்கிற சமயத்தில் சொன்னேன், ஆண்டவரே நான் ஒரு பாவி, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். மனதார சொன்னேன், என் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். ஸ்தோத்திரம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம யாரும் நீதிமானம் இல்லைங்க, நம்ம எல்லாரும் பாவிகள். ஆனால் என்னைக்கு ஆண்டவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமானாய் மாற்றினதோ, இயேசு நீதிமானா நம்ம மாற்றின, யார் செய்த புண்ணியமோ, இல்லைன்னா எங்கேயாவது அடிமைத்தனமாக இருந்திருப்போம். சாசுக்கும் விக்கிரகங்களுக்கும் போதை வஸ்துக்களுக்கும் அடிமை இருந்த நம்மை ஆண்டவர் தன்னுடைய இரத்தம் கொண்டு சுத்திகரித்து, நீ எனக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தெரிந்து அழைத்து கொண்டு அவருடைய ரட்சிப்பு என்ற அந்த மேன்மையான போர்வையை போர்த்தி, ரட்சிப்பு என்ற அழகான தோட்டத்துக்குள் அவரோடு கூட காணப்படும்படியாக நம்மை அவருடைய பக்கத்தில் வச்சிருக்கார். நமக்குள்ள அவருடைய ஆவியை வச்சிருக்கார்.
இன்னைக்கு மேன்மையா இருக்கிறோம், இல்லைன்னா எங்கேயோ கடந்திருப்போம். தம்முடைய ஜனங்களை என்ன செய்யணும்? தாழ்த்தணும். ஸ்தோத்திரம். நம்ம நினைப்போம் இந்த பகுதி என்னடா இது, இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தாழ்த்தணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணி இன்னைக்கு நம்ம ஜெப வீரன் ஆச்சே, நம்ம ஜெப வீராங்கனி ஆச்சே, நம்ம அபிஷேகத்தில் நிரம்புகிறோம், அதை எல்லாம் ஜெபம் பண்ணுறோம். அவங்க ஊழியக்காரன் வரலன்னா கூட பரவாயில்ல, நான் வரேன். ஊழியக்காரன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருக்கிறது தேவ சித்தத்துக்கு ஒதுங்குது. ஆவியானவர் சொல்லுவார், போகாத, விட்டுரு அப்படின்னு. அது தொடர்பு வச்சு அவங்க சொன்னா பரவாயில்ல, நம்ம கூட நீ பேசிக்கிட்டே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்ன பேசு. அடுத்தது சரி வீட்டுக்கு வர்றீங்களா, வந்து ஜெபம் பண்ணி அந்த குடும்பம் நாசமா போகும். கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஆவியானவர் அவாய்ட் பண்றத, வேண்டான்னு ஒதுக்குறத, ஆவியானவர் சபைக்கு சொல்றத கேட்டு ஊழியக்காரன் சொல்லுவான் போவாதேன்னு. ஆவியானவருடைய வார்த்தைக்கு மீறி போனா ஸ்தோத்திரம், அந்த குடும்பத்தில் உள்ள தரித்திரம் போறவங்களுக்கு வரும். ஆண்டு சும்மா விட மாட்டார். இதான் இந்த ஆவிக்குரிய பெருமை. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். சங்கீத புஸ்தகம் 138 அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவர். அப்ப ஆண்டவர் நம்ம கவனிங்க, அவர் உயர்ந்த கடவுள், சர்வ வல்லமுள்ள தேவன். நம்ம உயர்த்த எப்படி? தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பாருங்க. அப்படின்னா அவன் நோக்கி பார்த்து அவருடைய ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பை எனக்கு பிரியன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். அப்போ தாழ்மையில எங்க இருந்தோம்? அறியாமையினால எல்லாரும் மோசம் போக்குற விக்கிரக ஆராதனையில ஸ்தோத்திரம் விழுந்து போய் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி தூரமாய் இருந்த புறம்பே தள்ளி வைத்திருந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்தார். அதுக்காக தான் நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க, நம்மை தேடி வந்து கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் மேன்மையாய் வைக்க பரத்திலிருந்து உன்னதத்திலிருந்து கர்த்தரே இறங்கி வந்தார். ஏன் அவர் இருக்கிற இடத்துல இருக்கலாம் இல்லையா? ஏன் கீழே இறங்கி வந்தாரு? என்னையும் உங்களையும் ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை உடுத்து உங்களை மேன்மையாய் ரட்சிப்பு என்ற தோட்டத்தில் வச்சு அழகு பார்த்து அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியான மேலான பாக்கியத்தை தரும்படிதான் பரத்தை விட்டு கீழே இறங்கி வந்தார். அவர் செய்து முடிச்சுட்டு முடிந்ததுன்னு சொல்லி மேலே போயிட்டார். அவர் எந்த இடத்துல இருந்து வந்தாரோ அங்கே போய் உக்காண்டார். அவர் ஆவியான தேவனா நம்ம கூட இருக்கார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தியாகம் செய்த கடவுள், அன்பு கடவுள், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த வெளிப்பாடெல்லாம் நமக்குள்ள இருக்குன்னா நம்ம எந்த பாவத்தையும் செய்ய மாட்டோம், எந்த விதத்திலையும் பாவம் செய்ய மாட்டோம், ஞானமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயர்ந்தவர். நம்ம கொண்டு போய் உயர்த்தி வைக்க அவர் உயர்ந்த இடத்துலேருந்து கீழே வந்தார். நம்ம இன்னைக்கு உயர்ந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய காரியம். உண்மையை சொல்கிறேன், நான் எல்லாம் விக்கிரக ஆராதனையில் இருந்தேன் 1974. அந்த டைமில் உண்மையான கடவுளை ஏற்றுக்கொண்டதுனால, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனால நல்ல குடும்பத்தில் பிறந்தேன். நல்ல வசதியான குடும்பம். என் அப்பாவுடைய வியாதி பார்த்து எல்லாமே போச்சு. 9 பிள்ளைகள் எல்லாரும் படிக்க வச்சாங்க. ஆனால் கடைசி சொத்தெல்லாம் எழுதி போச்சு. ஒரு வழியும் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு பாட்டி சொல்லுவாங்க, எப்பா உன் வயறு அணில் குஞ்சு பதைக்கிற மாதிரி பதைக்குது, நீ ஆண்டவர்கிட்ட சாப்பாடு கேளு, ஏசப்பா சாப்பாடு தருவார். நான் உடனே கேட்பேன், ஆண்டவர் எப்படி அம்மா எப்படி பாட்டி தருவாங்க சாப்பாடு, எப்படி தருவாங்க? அடுத்த 2-3 நிமிஷத்தில் ஒரு பெரிய வட்டில் சாப்பாடு, கிழங்கு, அவியல் கூட்டு
மீன் எல்லாத்தையும் ரெடியாக ஒரு வட்டில், அதாவது பழைய நாட்களில் அது ஃபுல்லாக கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாங்க சாப்பிட. வயசான பாட்டி அவங்க என்கிட்ட வாங்குறதுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்க. வாங்கிட்டு காசை கரெக்டாக கொண்டு கொடுப்பேன், கரெக்டாக கொடுப்பேன். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாரை விட என்ன நல்லா பாசமாக இருப்பாங்க, என்னை கூப்பிடுவாங்க. அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளை, என்னைக்கு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோமோ என் அப்பாவுடைய குடும்பம் ஸ்தோத்திரம் செல்ல செழிப்பாகி ஆண்டவர் எங்களை கீழே தரமட்டம் போனது. அதாவது மரிச்சு போயிருப்போம், புல்லு முளைச்சிருக்கோம், ஸ்தோத்திரம் புல்லு கூட கருகி போயிருக்கோம். அப்படிப்பட்ட லெவலில் இருந்த எங்களை கர்த்தர் எங்களை தூக்குறதுக்கு அவர் கீழே இறங்கி வந்தாரு. நீ எனக்கு வேணும், இந்த குடும்பம் எனக்கு வேணும், இந்த குடும்பம் அழியக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி ரட்சித்தார். அவர் கீழே இறங்கி வந்தார். இன்னைக்கு நல்ல இடத்துல வச்சுக்காரு. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். என்ன மாதிரி தான் எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் உங்களை இன்னைக்கு நல்ல லெவலுக்கு கொண்டு வச்சுக்காரு. அல்லேலூயா. அதை அந்த நன்றியை மறக்கக்கூடாது. என் அப்பன் இயேசு செய்த நன்றி, ஸ்தோத்திரம். அவரை குறித்த வெளிப்பாடு நல்லா உங்கள் உள்ளத்தில் இருக்கணும். நம்ம உங்கள் பலத்தினால பராக்கிரம் அதை பண்ண இதை பண்ண ஒன்றும் கிடையாதுங்க, ஒன்றும் கிடையாது. கர்த்தர் நம்ம தூக்கி நிறுத்தினார். ஆண்டவர் இயேசு நம்ம தூக்கி நிறுத்தினார். இன்னைக்கு அவருடைய ஆவி நம்ம கூட இருக்கு. சந்தோஷமா இருக்கணும். ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 34வது வசனம். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கிடைக்கிறது, மேட்டுமை ஆனவனையோ கர்த்தர் தூரத்தில் இருந்து அறிகிறான். அப்ப தாழ்மை, நீங்க எல்லா விதத்திலையும் தாழ்ந்து போங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா வாயை திறந்து இங்கிருந்து இங்க வர கிழியும். ஸ்தோத்திரம். அது தேவையில்லாத வார்த்தை அன்னெசரியா பேசுறீங்கன்னாலே கர்த்தருடைய ஆவியா உங்களுக்குள்ள இருக்க முடியாது. பேசிட்டு போட்டோம் அவங்க, ரைட் பேசு, பேசிட்டு போ, பேசு, விட்டுருங்க. ஆனா உங்களுக்கு கிருபை கிடைக்கும். நீங்க தாழ்ந்து போனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நித்தியமா நிரந்தரமான ஒரு நல்ல கிருபைக்குள் உங்களை நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3வது சமாதானம். அப்போ இவன் என்ன செய்யறான்? தாழ்மையோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் சமாதானத்தோடு. ஏன்னா பாதியில என் ப்ராப்பர்ட்டியில பாதி தரேன்னு சொல்லும்போ அவனுக்கு உள்ள ஒரு சமாதானம் உண்டாகுது. சமாதானம் சகோதரத்தில் சமாதானம் உண்டாகுது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16-17 வசனத்தை படிங்க. சத்தமா படிமா. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 16, 17, 18 வசனம். போதும் போதும், நான் சொல்றேன். அதாவது அன்னாள் அந்த சகோதரி, அவருடைய புருஷன் எல்கானா, அவருக்கு 2 மனைவி. ஒரு மனைவிக்கு குழந்தைகள் இருக்கு, அன்னாளுக்கு குழந்தை கிடையாது. இவ பல வருடங்கள் பார்த்தா, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவளுக்குள்ள ஒரு மன குமுறுதல் இருந்து, ஒரு முக்கியமான தேவை அது. திருமணமாகி 6வது மாசத்திலே 2 குடும்பத்தாரும், பொன் வீட்டு குடும்பத்தாரும் பையன் வீட்டு குடும்பத்தாரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியுமா? என்ன எதிர்பார்ப்பாங்க? ஏதாவது அறிகுறி இருக்கா, ஏதாவது குழந்தை பாக்கியம் இருக்கா, ஏதாவது அந்த பிள்ளைகள் கொஞ்சமாக வித்தியாசமாக இருக்கிறாங்களா, இதை தான் உன்னிப்பாக பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகள் கேட்பாங்க, ஏதாவது ஆசீர்வாதம் கிடைச்சுதான். இந்த அம்மா கேட்டு கேட்டு மாமியார் ஒரு பக்கம் கஷ்டப்படுத்துகிறா, தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்குறாங்க, நீ மலடியா என்ன தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கேட்டு நிந்திக்கிறாங்க. இந்த நிந்தையெல்லாம் கேட்டு இந்த அம்மா
ஆலயத்தில் ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து ஆள ஆரம்பிச்சாங்க. அழுது, ஆண்டவரே, வெளியே மற்றவங்களுக்கு தெரியாம அங்க ஒரு பிரீஸ்ட் இருக்கிறான், யார்? ஏலி. அந்த ஏலிக்கு கூட இந்த சத்தம் கேட்காம மௌனமா இருந்து கண்ணீர் மட்டும் வடியுது. மன குமறுதலோட, ஆண்டவரே, எனக்கு ஒரு பாலகனை கொடுங்க, அந்த பாலகன் மேலே சவரங்கத்தி படாதபடி உமக்கென்று நான் வளர்த்துடுவேன்னு சொல்லி ஆண்டவரோடு சார்ந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறான். யாரு? அன்னாள். அழுதுட்டு புலம்பிட்டே இருக்கிறான், ஒரு வேண்டுதல். உடனே சில நாட்களாச்சு, ஆண்டவர் அன்னாளுடைய அழுக்குரலை கேட்டு அவருடைய உடைந்த உள்ளத்தை பார்த்து அவருடைய வேண்டுதலை கர்த்தர் சந்திக்கிறார். ஏலி சொல்றான், நீ சமாதானத்தோடு போமா. அதுக்கு முன்னால என்ன சொன்னான்னு தெரியுமா? இவன் ஒரு மாதிரி மனம் துவண்டு, ஒரு மாதிரி மனம் கசந்து போய் இருக்கிறதுனால, என்னம்மா எவ்வளோ நேரம் தான் ஒரு மாதிரி கசந்து போய் ஒரு மாதிரி இருப்பேன்? மதுபானம் குடிச்சிருக்கியோ? திராட்சை ரசமா எல்லாரும் மதுபானம் ஏதாவது குடிச்சிருக்கியா? இந்த அம்மா சொல்றாங்க, அன்னாள் சொல்றா, ஐயா, நான் மதுபானத்தையோ திராட்சை ரசத்தையோ எதையும் நான் குடிக்கல. நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. என் உள்ளத்தில் வேதனையோடு என் வேண்டுதலுக்காக, என்னுடைய தேவைகளுக்காக உள்ளமுடைந்து வேதனையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். அது உமக்கு தெரியாது என்று சொல்லி, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. ஆண்டவர் அந்த மகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு நல்ல ஆண் பாலகனை ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஏலி சொன்னா, நீ சமாதானத்தோடு போமா, உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். இவன் மிகுந்த சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வீட்டுக்கு திரும்பி வந்தா. நாட்கள் கடந்து போனது. அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தான். அந்த பிள்ளைக்கு பேர் தான் சாமுவேல். ஆண்டவரோடு என்ன உடன்படிக்கை செய்தாலோ அதே உடன்படிக்கையின்படி அந்த பிள்ளையை ஆலயத்துக்கு என்று சொல்லி சில காலங்கள் பொறுத்து ஆலயத்திலேயே கொண்டு விட்டான். முடி சவரங்கத்தி படாதபடி அந்த பிள்ளைக்கு வளர்க்கப்பட்டது. தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற சாமுவேலாய் கர்த்தர் வளர்ந்து, கர்த்தர் அவனை வளர்த்து அவருடைய நாம மகிமைக்கு என்று பயன்படுத்தினார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு வேண்டுதல் இருக்கலாம். ஒவ்வொருவருடைய உள்ளமும் கசந்து போயிருக்கலாம். முக்கியமான காரியத்துக்காக கசந்து அழுது கொண்டிருப்பீங்க. ஆண்டவர் இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், அன்னாளுடைய மனம் கசந்து அழுத அந்த காரியத்தை அன்னாள் பெற்றுக்கொண்டது போல் இன்றைக்கு ஆண்டவரோடு எவ்வளவு தூரம் மனம் கசந்து அழுது, ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை செய்து தாருங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் வர வேண்டும், நான் அநேக நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அநேகருடைய நிந்தைக்கும் அவமானத்துக்கும் ஆளாகிவிட்டேன், தயவு செய்து எனக்கு சந்தித்தரலும் என்று சொல்லப்படுது. கர்த்தர் அன்னாளுடைய வேண்டுதலை கேட்டு அற்புதத்தை செய்தது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்னாள் சமாதானத்தோடு கடந்து போனாள். ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 119 திருப்புங்க பாப்போம். 119 165வது வசனம். உம்முடைய கர்த்தருடைய வேதத்தை நேசித்து படிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணுமா இல்லையா? ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கணுமா இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய வார்த்தையில கரிசனையா கருத்தா படிச்சு அதன்படி இருக்கும் பொழுது நிறைய கிருபை கிடைக்குமா. கர்த்தருடைய வேதத்தில் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா படிக்கணும். நிறைய மக்கள் என்ன செய்வாங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு கொண்டு வருவாங்க, நேர வீட்டில் கொண்டு போய்
பைபிள் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வச்சிருவாங்க. மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பைபிளை இப்படி எடுப்பாங்க, எடுத்து ஒரு தட்டு தட்டுவாங்க, தூசு பறக்கும். முன்ன பைபிள் அப்படிதான் இருக்கும். கிருபை கிடைக்கணும்னா பைபிள் படி, மிகுந்த ஆசீர்வாதம் வேணும்னா பைபிள் படி, பைபிளை படிக்கணும். முந்தா நாளைக்கு இரவு 1:30 மணிக்கு இந்த வேதாகமத்தை கையில் எடுத்தேன். நான் ஒரு பகுதி சில காரியங்களை தியானம் பண்ணிட்டு ஓரளவு அன்னைக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு டைம் பார்த்தா மணி 4:17 4:15 தாண்டிச்சு. சரி கொஞ்சம் நேரமாவது 1 ஹவராவது தூங்குவோம் அப்படின்னு சொல்லி போய் படுத்தேன். கரெக்டாக 5:30க்கு எழும்புனேன். மீண்டும் பைபிள் எடுத்தேன். பைபிளை படித்து, ஏன்னா ஒரு சைட்லேருந்து படிக்கிற ஒரு காரியம் செய்திக்கன்னு சொல்லி ஒரு டைமை ஒதுக்குவேன். பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஆசிஷல் வாழ்க்கை. ஏன்னா எந்த கஷ்டம் தெரியலங்க, எந்த டயர்ட்னஸும் தெரியல. நேற்றைக்கு மத்தியானத்துக்கு பிறகு கொஞ்சம் நேரம் படுத்தேன், தூக்கம் வரல. திருப்பியும் பைபிள் எடுத்தேன். பைபிள் எடுத்து தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் தெரியும். காலையில் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன். அப்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, நான் இரவு நேரம் என்று பாராதபடி உம்முடைய சமூகத்தில் வேதத்தில் தியானமாக இருந்திருக்கிறேன். நீங்கள் தான் என் வாயோடு வாயிருந்து பேசணும் அப்படின்னு சொல்லி, பாவியாய் என் மேல் கிருபையாயிரம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்தேன். கர்த்தர் என்னை வாயை திறந்து அவர் நாம மகிமைப்படும்படி அவரே இருந்து பேசிட்டு இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ஆவியான தேவன் எனக்குள்ள இருக்கிறதுனால கர்த்தர் என்னை பயன்படுத்திட்டு இருக்காரு. அல்லேலூயா. என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். ஏதோ வந்து நின்னா 0. ஸ்தோத்திரம். அவருடைய வேதத்தை நேசித்து படிக்கிறவர்களுக்கு அதிகமான கிருபை. ஸ்தோத்திரம். லூக்கா 24:36 வசனம். லூக்கா 24:36 வசனம். இயேசு சீசர்களுக்கு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். இந்த பாயிண்ட்ஸ் ஆண்டவராய் இயேசு உயிர் தழுந்த பிறகு சீசர்களுக்கும் மகதலோனியா மரியாள் மற்ற மரியாள்களுக்கும் தேவன் வெளிப்படுத்தி சொன்ன 3வது வார்த்தை. கவனமா இருக்கணும். ஆண்டவர் உயிர் தழுந்த பிறகு எப்போ 3வது வார்த்தை என்ன சொன்னார்னு கேட்டா உடனே சொல்லணும், சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஏன்னா அவங்க பயந்து போயிருந்தாங்க. பயந்து போய் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு கொண்டு போட்டாங்க, அவரை கல்லறையில் வச்சாங்க. அதோட அவனுடைய சீசர்கள் என்ன, அவர் உயிர் தழுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்ட வார்த்தையை விட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. அவரை குறித்த வெளிப்பாடு இல்லை. இவங்க பயந்து போயிருக்காங்க, மரண பயம். அவரை கொண்டது போல அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த மாதிரி எங்களையும் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க போறாங்கன்னு சொல்லி அந்த அரசாங்கத்துக்கு மறைந்து மறைந்து தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க கூடி இருக்கிற இடத்துல பயந்து போயிருந்த அந்த இடத்துல எப்பா உங்களுக்கு சமாதானம். ஏன்னா பயத்தின் மத்தியில் கர்த்தர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஊக்குவித்தார். உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு நீங்க உலகத்தை குறித்து பயந்து போய் இருப்பீங்க, எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கை குறித்து, சரீரத்தை குறித்து, நம்ம எவ்வளவு காலம் வாழ போறோம், எத்தனை நாள் வாழ போறோம், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ எல்லாம் ஒரு பயமா இருக்கு. அந்த பயத்தின் மத்தியில கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆண்டவர் எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். நாங்கள் சமாதானத்தோடு கடந்து போவோம். எங்களுடைய உள்ளம் அலசடிப்படையாது, எங்களுடைய உள்ளம் துக்கப்படாது.
எங்களுக்குள்ள சமாதானம் இருக்கிறது. சமாதான காரணராகிய கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நாங்கள் சமாதானத்தோடு கடந்து போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாக ரட்சிப்பு. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 47வது வசனத்தை படிங்க. அவர் உயர்ந்தவர். நம்முடைய தேவன் ரட்சிப்பின் கன்மலையான தேவன். அவர் உயர்ந்தவர். அவர் உயர்ந்தவராய் இருக்கிறதுனால தான் நம்மை அவர் தாழ்வில் வந்து நம்மை நினைத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அது ஒரு உயர்வை சந்திக்கிறது. ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த உயர்வை சந்திக்கிறது. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். என்ன காரணத்துக்காக? பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறி இருக்கோம். எதுக்காக? தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட நாம் உட்காரும்படி ஆளுகை செய்யும்படியான பாக்கியத்தை தான் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பு என்ற உயர்வான அந்தஸ்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டியா? ரட்சிக்கப்பட்டேன். ஞானஸ்நானம் எடுத்தியா? ஞானஸ்நானம். அதுக்கு பிற்பாடுலாம் இருக்கு. ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? நான் பரிசுத்த, நீங்கள் பரிசுத்தமாறு. ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்யாது. என் பிள்ளையா மாறின பிறகு பாவம் செய்யாது. நான் பரிசுத்த. நீ பரலோகம் வரணும்னா நீ பரிசுத்தமா வாழணும். நான் உன்னை பரிசுத்தத்துக்கு தான் அழைச்சிருக்கேன். நீ தாறுமாறுன்னு வாழக்கூடாது. ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், இனி அவ்வளவுதான் பரலோகம் போகலான்னு சொல்லி நினைச்சு இஷ்டம் போல வாழாத. பாவம் செய்யாத. தெரிஞ்சு பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யக்கூடாது. பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தமா வாழு. பரிசுத்தமா வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட காணப்படலாம். பரலோகம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்தமான பரலோகத்தில் 80 வயசு 90 வயசு 100 வயசுக்கு மேல ஆனவங்க கூட பரலோகத்தில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? ஏஞ்சல்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. தூதர்களை போல இருப்பாங்க. யங் மாதிரி இருப்பாங்க. தூதர்கள் எல்லாம் யங், நல்ல ஹெல்த்தியா, நல்ல அழகா. ஏஞ்சல்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா ஹெல்த்தியா இருப்பாங்க. சின்ன வயசு. நம்ம வயசெல்லாம் அவங்க வயசாகி போயிடுச்சு. பரலோகத்தில் வயசான மாதிரி கிடையாது. நம்ம சின்ன வயசில் போனாலும் சரி, வாலிபர் ஸ்டேஜில் போனாலும் சரி, வயசாகி நர வயசாகி 100 வயசுக்கு மேலே ஆனாலும் சரி, பரலோகத்தில் போனால் நல்ல ஹெல்த்தியா ஏஞ்சல்ஸுகள் நல்ல திடகாத்திரமா நல்லா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். நீதிமான் எப்படி? ஸ்தோத்திரம். எப்படி இருப்பானா? எப்படி இருப்பாங்க? கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து உயர பறப்பானா? எப்படி? ஸ்தோத்திரம். அது வயசானாலும் ரெக்க எல்லாம் புதுசா முளைச்சு புதுசா ஆரம்பிக்கும் பறக்க. அந்த பலம் அது ஒரு பக்கமா இருக்கும். அந்த பலத்தினால எழும்பி பறக்க ஆரம்பிக்கும். அந்த ரெக்க நல்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். புது ரெக்க, புது முடி. கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கதான் இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் வயசானது மாதிரி அல்ல. கர்த்தருடைய பார்வைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதுனால நீங்க புது பலன் அடைந்து சோத்ரம் ஏஞ்சல்ஸ்கள் மாறி அழகா உயர எழும்பி ஆசீர்வாதமா செயல்படுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயசாகி போச்சு, நடக்க முடியல, அதை பண்ண முடியல, இதை அப்படி கிடையாது. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தா புதிய பலன். ஹல்லேலூயா. புதிய பலன், புதிய பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கான். அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியோட பலன். அந்த பலன் நமக்குள்ள மறைந்து அதை செயல்படுத்தணும். ஆமா, ஸ்தோத்திரம். அப்போ சங்கீத புஸ்தகத்தை எஸ்தரின் புஸ்தகத்தை திருப்புங்க.
ரொம்ப அழகான ஒரு டாபிக் இருக்கு. எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனமும் 13வது வசனத்தையும் படிங்க. இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தேன்னா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் இன்னொரு வழியில வந்துடும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மொர்தேகா சொல்றான், யூதருக்கு சமாதானமும் ரட்சிப்பும் வரணும்னா எஸ்தர் ராஜாத்தி நீ என்ன பண்ணு, தன்னையே தியாகமாய் ஒப்பு கொடுத்து ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி ராஜா கொலுவிருக்கும் இடத்துல நீ போய் அந்த முற்றத்துல நில்லு. பொறுப்பு இந்த அம்மா மேல வந்துச்சு. அன்பானவர்களே, ஏன் தெரியுமா? இந்த அம்மா கிட்ட தேவனுடைய அபிஷேகம் இருக்கு, பொறுப்பு இருக்கு, தேவனுடைய வல்லமை இருக்கு. இவங்க புசியாமலும் குடியாமலும் 3 நாட்கள் அல்லும் பகலும் அவங்க சொன்னாங்க, என்னை சார்ந்தவர்களோடும் உதவியாளர்களோடும் நீங்க உபவாசித்திருந்து ஜெபிக்க சொல்லுங்க, நான் ராஜாவுடைய முன்னிலையில் போறேன். இந்த யூத ஜனங்களுக்கு சமாதானத்தை ரட்சிப்பையும் கொடுக்க, ஒருவேளை என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, நான் செத்து போனாலும் பரவாயில்லை, இந்த யூத ஜனங்களுக்கு சகாயத்தை ரட்சிப்பையும் நான் வாங்கி கொடுப்பேன் என்று சொல்லி தைரியத்தோடு மன துணிச்சலோடு ராஜாவுக்கு முன்னணியில வந்து நிற்கிறார். ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. ராஜா சொன்னாரு, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்தின் பாதியாவது கேட்டாலும் நான் தர்றேன்னு சொல்லி உடனே எஸ்தர் சொன்னாங்க, உங்க கண்களில் கிருபை கிடைத்தபடியால் அதுவே எனக்கு போதும். அதுக்கு பிற்பாடுள்ள டாபிக் பெரிய டாபிக். ஸ்தோத்திரம். என்ன எதுக்கு சொல்ல வரேன் இந்த காரியத்தை? ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் எத்தனை பேர், எவ்வளோ ஜனங்கள் அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எத்தனையோ தம்பிமார்கள் போதை வஸ்துக்களை மறைமுகமா போடுறாங்க. எத்தனையோ தம்பிமார்கள் ஸ்தோத்திரம் ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. கல்யாண வீடு, ஸ்தோத்திரம், மரண வீடு, பங்கன் ஒரு தடவை தான், அங்க போய் இங்க போய் கும்பல் சேர்ந்து ஸ்தோத்திரம் மதுக்களை போதை வஸ்துக்களை அருந்துறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுடைய ரட்சிப்பு நம்மேல் விழுந்த கடமை. நம்மேல், நம்முடைய தலைமையிலே அந்த ரட்சிப்பு என்ற உன்னதமான ரகசியத்தை கத்து நம்முடைய தலைமையில வச்சுக்க. அதனாலதான் எஸ்தர் ராஜாத்தி சொன்னா, யூதருக்கு சமாதானத்தை ரட்சிப்பேன் தேடி தர என் மேல் விழுந்த கடமை. ஸ்தோத்திரம். மொர்தேகா சொல்றாரு, நீ இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ராஜாவுடைய முன்னணியில போய் நிக்கலன்னா, நீ தியாகம் பண்ணலன்னா ரட்சிப்பு இன்னொரு வழியில வரும். என் அன்பு தேவ பிள்ளையே, நம்ம இந்த இடத்துல பகுதியில் வச்சிருக்காருன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், ஒரு கூட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பயன்பாட்டுக்கு நாம் தலை குனிந்து, ஆண்டவரே என்னால் இந்த பகுதி ரட்சிக்கப்படட்டும், என்னால் இந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் மீட்படையட்டும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தியாகத்தோடு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ரட்சிப்பு இன்னொரு வழியில் போகக்கூடாது. நம்மளிலே வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு உரிய அந்த பிரதிபலனை பரலோகத்தில் நமக்கு தர ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. டைம் ஆகி போச்சு, எழும்புங்க. 4 காரியத்தை நீங்க மனதில் கொள்ளுங்க. கீழ்ப்படிதல், சகேயு கிட்ட கீழ்ப்படிதல், தாழ்மை, சமாதானம், ரட்சிப்பு. இந்த காரியங்கள் அடங்கி இருந்து எல்லாமே கர்த்தருடைய ஆசீர்வாத நன்மைகள். கண்களை மூடி ஜெபிப்போம்.